எஸ், பூர்வாஞ்சல் பகுதியில் உத்தரப்பிரதேசத்தினுடைய பூர்வாஞ்சல் பகுதியில் வந்து இந்தியா கூட்டணி 17 இடங்களை கெயின் பண்ணுறாங்க. ஏற்கனவே இருந்ததை விட 16 இடங்கள் அவங்களுக்கு கூட அதிகமாக கிடைக்குது. என்டிஏக்கு 10 இடங்கள் மைனஸ் ஆகுது, 13 இடங்களில் அவங்க முன்னிலை வைக்கிறாங்க. பிஎஸ்பி மொத்தமாக 6 இடத்தையும் இழக்கிறாங்க. 6 இடங்கள் இருந்ததுலேருந்து மொத்தமாக 6 இடத்தை இழக்கிறாங்க. இப்போ பூர்வாஞ்சல் இந்தியா கூட்டணிக்கான கூடுதல் இடங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து இப்போ இந்த ஆரஞ்சு சாஃப்ரன் கலர் வந்து முழுக்க என்டிஏவோட கூட்டணி அப்படின்னா இங்கே இந்தியா கூட்டணியினுடைய எண்ணிக்கைகள் வரதை பார்க்குறோம். அதிகப்படியான ஏன்னா கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட இடங்கள் பூர்வாஞ்சல் அல்லது அதுக்கு நிகரான இடங்கள் பூர்வாஞ்சல்லேருந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு ரீஜனாக இருக்கக்கூடியதில் எஸ் ஒரு நிமிஷம், இந்த ரீஜனை பொறுத்த வரைக்கும் என்டிஏ 4 இடங்கள், இந்தியா 4 இடங்கள், கிட்டத்தட்ட சமமான பகுதிகளாக வருது. -1 என்டிஏக்கு, பிஎஸ்பி -2. இந்த தடவை இழப்பு வந்து பகுஜன் சமாஜ் கட்சிக்கு நிறைய இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே போல் மொத்தம் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஆவாதும் பார்த்தலாம் நம்ம 1 மினிட். அந்த பகுதியிலையும் பார்த்துட்டோம்னா உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு இடமா மாறி இருக்கிறதுனால இந்தியா கூட்டணிக்கு இங்கேயும் கெயின் பண்ணுறாங்க. 11 இடங்கள் இந்த இடம் கெயின் பண்ணக்கூடியதாக இருக்குது. மொத்தம் இருக்கக்கூடிய 19 இடங்களில் 12 இடங்களில் இந்தியா கூட்டணி முன்னிலை வைக்கிறது. அதில் 11 அவங்களுக்கு கிடைக்குது. என்டிஏ 7 இடங்களில் முன்னிலை, 11 இடத்தை இங்கே இழக்கிறாங்க. இந்த பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தினுடைய இந்த பகுதியில் அவங்களுடைய இழப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது எஸ் 1 மினிட். இங்கே என்டிஏக்கு -1, ஆனாலும் லீட் அங்கே இருக்குது. 3 இடங்கள் அவங்க முன்னிலையில் இருக்காங்க. இந்தியா கூட்டணி ஒரு இடத்தை கூடுதலாக பெறக்கூடியதை பார்க்குறோம். அதே போல் பூர்வாஞ்சல் ஏற்கனவே பார்த்துட்டோம். வெஸ்ட் உத்தரப்பிரதேசத்தினுடைய வெஸ்ட் பகுதியில் என்ன நிலை அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா இந்த பகுதிகள் முழுக்க தெரிஞ்சிடும். எஸ், 17 இடங்கள் இருக்கக்கூடியதில் என்டிஏக்கு இங்கேயும் 10 இடங்களில் தான் முன்னிலை, 4 அவங்க இழக்கிறாங்க. இந்தியா கூட்டணிக்கு 7 இடங்கள் முன்னிலை இப்போ இருக்குது, 6 கூடுதலாக வருது. பகுஜன் சமாஜுடைய -2 அப்படிங்கிறத இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். எனவே இந்த இடமும் நமக்கு வந்து இருக்கக்கூடியதை பார்க்குறோம். இது உத்தராஞ்சல், அதில் ரொம்ப பூர்வாஞ்சல் பகுதி, அதே போல் வெஸ்ட், இது ரெண்டுமே பெரிய அளவுக்கு யூபியில் இந்தியா கூட்டணிக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஜென்ராம் சார் எப்படி பார்க்குறீங்க? எஸ், அதான் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் அவங்க சரண் சிங் பாரத் ரத்னா கொடுத்து அவருடைய பேரனை தன்னுடைய அணிக்குள்ள கொண்டு வந்தது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் அந்த ஜாட்டின மக்களுக்கும் ராஜ்புத்திரர்களுக்கும் இடையில உண்டான வேறுபாடு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அங்க வந்து ஒரு பிரிந்த நிலையில தான் வாக்குகள் வந்திருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. மற்றபடி பொதுவாக அங்கிருந்து வந்த செய்திகள் வந்து அக்ராஸ் காஸ்ட், சாதி, எந்த சாதி, எல்லா சாதிகளிடத்திலையும் எளிய மனிதர்கள், எளிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிற மாதிரியும், கொஞ்சம் வசதியான நிலையில இருக்கக்கூடியவங்க பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரியும் தான் செய்திகள் வந்தது. கிட்டத்தட்ட அது வந்து இப்போது தெரிகின்ற ட்ரெண்டில் வெளிப்படுகிறதோ அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அது நீங்க அர்பன் ரூரல் டிவைடுன்னு அவர் பிரிச்சு பார்க்குறாரு, நீங்க வேறு விதமாக அதை பார்க்க அர்பன் பொருளாதார ரீதியாக அப்படிங்கிறீங்க. சார் வந்து அர்ஜுனமூர்த்தி வந்து அர்பன் ரூரல் எஜுகேட்டட் இல்லிட்ரேட் அப்படின்னு பல்வேறு வகையில கிளாசிஃபை பண்ணாரு. நான் வந்து அதை அப்படி பார்க்கல. உடல் உழைப்பு சார்ந்தவர்கள் வந்து இந்தியா கூட்டணி பக்கமும், கொஞ்சம் வசதியான வாழ்க்கை வாழ்பவர்கள் பாஜக பக்கமும் அப்படித்தான் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்ல, பெருநிறுவனங்களை சார்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள், ஒரு மாத ஊதியத்தோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு உயர் மத்தியதர வர்க்கம் எல்லாமே பாஜக பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் நான் உணர்றேன். அதுல ஒரு 10% 20% மாறுபட்டு இருக்கலாம். ஆனா அதுலதான் ஒரு பெரும் போக்கு அந்த பக்கத்துல இருக்கு. ஆனா எளிய மனிதர்கள் மத்தியில தனக்கு நெருக்கமானவர்களாக இந்த மாநில கட்சிகளையும் ராகுல் காந்தியையும் பாக்குறாங்கிறது இந்த ட்ரெண்ட்ல செய்திகள்ல அப்படியே ஒரு ஃபீல் கிடைச்சது. இந்த ட்ரெண்ட் கிட்டத்தட்ட அதை உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் 2 விஷயம் பார்க்குறேன். ஒன்று வந்து மனு ரொம்ப நாசுக்கா சொன்னாரு, அது கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகல டெல்லியை பொறுத்தவரைன்ட்டு. அது கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது கிடையாது. அதே மாக்கன் வந்து கேஜ்ரிவாலை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க கோஆர்டினேஷனே கிடையாது கிரவுண்ட் லெவல்ங்கிறது தான் ஆக்சுவல் ரிப்போர்ட். ஏன்னா ஆப்பு வந்து அங்க தக்க வச்சிட்டாங்கன்னா அடுத்து வந்து காங்கிரஸ் அதே மாக்கனுங்க முதலமைச்சராக முடியாது. இதுதான் அங்க இஷ்யூ
இருந்தது. அதாவது இந்த அளவுக்கு கொச்சையா தான் அனைத்து கட்சிகளும் வேலை பண்ணுங்கிறதா. இப்ப யூபிஐ பொறுத்தவரை வந்து நான் கண்ட ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யோகி ஆதித்யநாத் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம் வந்து யூபியில மேற்கொண்டாரு. பாக்கி ஒரு இடத்துலயும் வந்து அவர் வந்து முன்னிலைப்படுத்தவில்லை என்றதுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. அசம்பிளி தேர்தல் கூட கோயம்புத்தூர்ல வந்து பிரச்சாரம் பண்ண மனிதர், கேரளால வந்து பிரச்சாரம் பண்ண மனிதர், அசம்பிளி தேர்தலுக்காக அந்த மனிதர் வந்து இன்னைக்கு வந்து ஏறத்தாழ ஏதோ ஒரு நம்பர் 3 நம்பர் 4 வந்து உத்தரப்பிரதேசிலே வந்து ஒதுக்கி வைத்தார்கள். நிச்சயமாக அது ஒரு ஃபேக்டராக நான் காண்கிறேன். ஏனென்றால் பிஜேபிக்குள்ளால இருக்கின்ற லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் பத்தி நான் பல இடத்துல பேசவே மாட்டேங்கிறோம். வேற ஒன்றும் கிடையாது. அது ஒரு ஜைஜாண்டிக் மெஷினா இருக்கிறது. அமித்ஷா வந்து சாணக்கியா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அது நிச்சயமாக வெற்றி பெற்றால் சாணக்கியர் இருக்காது, ஆனா தோல்வி பெற்றீங்கன்னா நீங்க சாணக்கியர் கிடையாதுங்கிற விஷயம் வருது இல்லையா? அப்ப அந்த விஷயம் செய்தியோட சேர்த்து உங்க பார்வையும் வச்சிருக்கீங்க. அமித்ஷா வெற்றி எல்லாம் ஒண்ணு பொருட்டே கிடையாதுங்க. குஜராத்ல யாருனாலும் ஜெயிப்பாங்க தான். அங்க கூட காங்கிரஸ் ஒரு அளவுக்கு ஃபைட் கொடுத்ததுன்னா பெரிய விஷயமா இருக்கிறது. அப்போ அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ குஜராத் ஏறத்தாழ வந்து பங்களாதேஷ் மாதிரி தானுங்க. அவாமி லீக் என்ற ஒரே ஒரு கட்சி தான் பங்களாதேஷ்ல இருக்கிறது. ஏறத்தாழ அதே மாதிரி தான் இருக்கிறது. மத்திய பிரதேச ஏறத்தாழ அது மாதிரி தான் தோற்றம் அளிக்கிறது. அப்ப என்னை பொறுத்தவரை வந்து உத்தரப்பிரதேசம் நடந்த விஷயம் என்று பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டி வித்தின் தி பிஜேபி ஒன்று இருக்கிறது. இரண்டாவதாக எஸ்பி காங்கிரஸ் ஒன்னா வந்து இருக்கிறது. அதுல வந்து பிஎஸ்பி வந்து ஒர்க் அவுட் ஆகலைங்கிறது. அதாவது பிஎஸ்பியினுடைய அந்த ஓட்டு பிளவு என்பது தலித் ஓட்ஸ் அவங்க எடுத்து போவாங்கன்னு பார்த்தாங்க. நிச்சயமாக இன்னைக்கு வந்து தலித் வந்து பிஎஸ்பி கூட கிடையாது, மாயாவதியோட கிடையாது. அவர்கள் வேறு நபர்களை வந்து நாடிக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக எஸ்பி நடமாட்டார்கள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா சந்திரசேகர் அந்த மாதிரி நபர்கள் வந்து புது நபர்கள் நிறைய வந்திருக்காங்க. அவர்களாகத்தான் அது யூபியில இந்த மாதிரி வித்தியாசம் வருகிறார் என்று அது ஒரு எக்ஸ்பிளேஷனாக வைத்துக் கொள்ளலாம். உத்தரப்பிரதேசம் நம்ம நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் தெலுங்கானா ஆந்திரா போங்களேன். இல்ல அதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல முக்கியமான கருத்து இவங்க ரெண்டு பேர் சொன்னதையும் ஜோடிச்சு ஒரு கருத்து சொல்றேன். எளியவர்களின் வந்து ஒரு அரசியல் நம்பிக்கையாக திகழ்ந்தவர் மாயாவதி. பல ஆண்டு காலமா காஞ்சிராம் டைம்ல இருந்தே. ஆனா கடந்த ஒரு 5-8 வருடமா மாயாவதி ஆக்டிவா இல்லாம நம்மளே பார்த்திருக்கோம். இப்ப சமீப காலத்துல அவருடைய நெஃப்யூ நினைக்கிறேன் ஆகாஷ் ஆனந்த் தான் அந்த கட்சியை எடுத்து முன்னெடுத்து சென்றுட்டு இருந்தார். ஆனா அவர் பாஜகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார் என்பதற்காக அந்த ஒரு காரணத்துக்காகவே மாயாவதி அவரை வந்து ஒதுக்கினார். அதனால இன்று அந்த எளிய மக்களின், அது தலித் மக்களா இருக்கட்டும் இல்ல அடித்தள இடத்துல இருக்கிற மக்களா இருக்கட்டும், அவங்களுடைய வாக்கு வங்கி வந்து பிஎஸ்பியை விட்டு, அதாவது மாயாவதி கட்சியை விட்டு இன்று வேற இடம் போய்கிட்டு இந்த அரசியல் சூழ்நிலை. கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு உங்களோட வச்சுட்டு தான் இந்த அமர்வு நம்ம நிறைய செய்யறோம். தமிழ்நாட்டோட எண்ணிக்கையை மட்டும் ஒரு முறை பார்த்தல. ஏன்னா ஒரு இங்கேயும் ஆன்டி இன்கம்பன்சி எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு பிறகான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்தலாம். விருதுநகரை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் பிரபாகர் தொடர்ச்சியாக முன்னிலை வைக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அங்கே வந்து மாணிக்கம் தாக்கூர் சிட்டிங் எம்பி, ஆனால் விஜய் பிரபாகர் தொடர்ச்சியாக முன்னிலை வைக்கிறாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 37 இடங்களில் திமுக கூட்டணி முன்னிலை, அதே போல் அதிமுக கூட்டணி ஒரு இடம், பாஜக ஒரு இடம் அப்படிங்கிற. பாஜக வந்து தருமபுரியில் தொடர்ச்சியாக முன்னிலை. எல்லா தொகுதியிலையும் நம்ம குயிக்காக பார்த்தலாம். நான் இந்த அமர்வில் விருந்தினருடைய நிறைவு கருத்தை கூட கேட்டுறேன். தமிழ்நாடோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தொகுதியாக தமிழ்நாட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ குயிக்காக பார்த்துடலாம். திருவள்ளூர் சசிகாந்த் செந்தில் வாக்குகளோட டிஃபரன்சஸோட இருக்கக்கூடிய டேட்டா போடும்போது எளிதாக இருக்கும். எஸ், அவர் முன்னிலை இருக்கிறார். 2வது இடத்துல தேமுதிகவுடைய திரு நல்லதம்பி. எஸ், அடுத்த தொகுதி சசிகாந்த் செந்திலும் தொடர்ச்சியாக முன்னிலை வைக்கக்கூடியது. திரும்ப சௌமியா அன்புமணி 24,967 வாக்குகளோடு முன்னிலை வைக்கிறாங்க. திமுகவுடைய மணியை விட கூடுதலாக 24,967 வாக்குகள், 1,00,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இதுவரைக்கும் நடக்கப்பட்ட வாக்கு எண்ணிக்கையில் கூடுதலாக வரும். தொடர்ச்சியாக பாமக வெற்றி பெறக்கூடிய அல்லது முன்னிலையில் இருக்கக்கூடிய, பாஜக முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரே தொகுதி தமிழ்நாட்டில். எஸ், அடுத்ததாக அரக்கோணத்தில் திரு ஜெகத் ரட்சகன் 31,186 வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ச்சியாக முன்னிலையில் இருக்கிறாரு. 2வது இடத்துல அதிமுகவுடைய திரு விஜயன் பின்னடைவில் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். 2வது இடம் அதிமுக. எஸ், அடுத்தது அரக்கோணத்துக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய தொகுதியாக நம்ம வந்து ஆரணி பார்க்குறோம். ஆரணியில் திரு தரணிவேந்தன் 5,910 வாக்குகள். 2வது இடத்துல ஏடிஎம்கே, அகைன் 2வது இடம் ஏடிஎம்கே இருக்கக்கூடியதை பார்க்குறோம். அடுத்ததாக திரு மத்திய சென்னை திரு தயாநிதி மாறன் 37,824 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வைக்கிறார். 2வது இடத்துல பிஜேபி அங்கே வருது. வினோஜ் பி செல்வம் 2வது இடத்துக்கு வர்றாரு. அங்கே தேமுதிக போட்டியிட்டது 3வது இடம். தென் சென்னையிலையும் பிஜேபி 2வது இடம் வருகிறது. தமிழிச்சி தங்கபாண்டியன் அவர்கள் தொடர்ச்சியாக முன்னிலை 21,000 இன்னும் அப்டேட் ஆக வேண்டியிருக்கிறது எண்ணிக்கையில். ஆனால் 2வது இடம் பிஜேபி தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும், அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. கோயம்புத்தூரில்
இப்போது திரு கணபதி ராஜ்குமார் 12,413 வாக்குகள் வித்தியாசம். திரு அண்ணாமலை 2வது இடத்துல இருக்கிறாரு. 3வதாக சிங்கை ராமச்சந்திரன் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். எஸ், அடுத்ததாக சிதம்பரம் தொகுதி திரு திருமாவளவன் எதுவும் ஒன்றும் அப்டேட் பண்ண வேண்டியிருக்குது. 6,717 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். எஸ், அடுத்ததாக சிதம்பரம் தொகுதிக்கு அடுத்ததாக கடலூர் திரு விஷ்ணு பிரசாத் 31,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறார். சிவக்கொழுந்து நம்பர்ஸ் இதுவும் அப்டேட் ஆக வேண்டியிருக்கு. எஸ், இந்த எண்ணிக்கைகளும் இங்கேயும் வந்து அதிமுக கூட்டணி 2வது இடம், திண்டுக்கல்லையும் அதேபோல் 42,000 வாக்குகள் இதெல்லாம் பார்த்தோம். பெரிய மாற்றங்கள் அப்படின்னு இதுவரைக்கும் நிகழல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 38 இடங்களில் திமுக கூட்டணி, தமிழ்நாடு புதுவை ரெண்டும் சேர்த்து 38, ஈரோடு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அப்படின்னா ஒரு பெரிய சேலஞ்சாகவே தமிழ்நாடு இருக்குதா திரு அர்ஜுனமூர்த்தி? ஒரு பெரிய சேலஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து போன தடவை இதே மாதிரி தான் திமுக தான் வெற்றி அடை